மூன்றாவதாக decide and detach and finally declare. சொன்ன பிரதான் பட்டிங்க. declare அறிவி கோஷிசு என்னங்க declare எதை டிக்ளேர் பண்ணணும்? declare எங்க இருந்து டிக்ளேர் பண்ணணும்? declare from your heart that your hope is in God alone. என்னுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை தேவன் மீது மாத்திரமே இருக்கிறது என்பதை இருதயத்திலிருந்து சொல்லலாம். ஹல்லேலூயா. எங்க இருந்து சொல்லலாம்? எங்க இருந்து? இருதயத்திலிருந்து சொல்லலாம். வாயிலிருந்து அல்ல, இருதயத்திலிருந்து சொல்லலாம். ஒரு சில சமயத்துல நம்ம நம்பிக்கை, இதை எப்படி நான் சொல்றது, நான் கவனிக்கிறேன், உங்களுக்கு சொல்லி நான் விவரிக்கிறேன். என் நம்பிக்கை 100% நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா, அந்த 100% நம்பிக்கை ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் 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 கொஞ்சமா வச்சிருப்போம். வேணும்னு வைக்க மாட்டோம், தெரியாமலே நமக்கு தெரியாமலே வச்சிருப்போம். எப்படி? கொஞ்சம் பணத்துல கொஞ்சம் நம்பிக்கை, பணம் இருக்கிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நம்பிக்கையா இருப்போம். ஆனா நம்ம சொல்றது என்னவோ அவரே ஒரே நம்பிக்கை. அப்புறம் நம்ம பதவி, அங்கிருந்து கொஞ்சம் நம்பிக்கை இங்க எடுத்துட்டு வந்து இந்த நம்பிக்கை, கொஞ்சம் நம்பிக்கை அங்க போயிடுச்சு 10%, இப்ப இருக்கிறது 80% தான் ஒரே நம்பிக்கை. அப்புறம் நம்ம மனுஷங்க யாரெல்லாம் நம்ம கூட நிக்கிறாங்களோ, கை கோக்குறாங்களோ, சிரிச்சு பழகுறாங்களோ, பேசுறாங்களோ, குடும்பத்தின் மேல கொஞ்சம் நம்பிக்கை. நம்ம எது விட்டாலும் நம்ம கூட இருக்கிறப்பா, ஒரு கூட்டம் இருக்குதுப்பா, கொஞ்சம் நம்பிக்கை. 30% அங்க போச்சு, 70% தான் ஆச்சு இப்போ. அப்புறம் நம்ம ஞானத்து மேலே நமக்கு நம்பிக்கை, எது இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், அப்படியே இங்க வந்துடுச்சு. அப்புறம் நம்ம அனுபவத்தின் மேல ஒரு நம்பிக்கை, நம்ம சேர்த்து வச்ச சொத்து மேல கொஞ்சம் நம்பிக்கை, அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை. கடைசியில் எவ்வளவு வருது? 70% வெளியே போச்சு, 30% நம்பிக்கை தான். ஆனா வாயில சொல்றது என்னவோ ஒரே நம்பிக்கை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த 10% பணத்துல வச்சோம்ல, தூக்கிட்டு வந்து கடல் மேல போடுங்க. 10% சொத்துல வச்சோம்ல, தூக்கிட்டு வந்து கடவுள் மேல வைக்கலாம். 10% அந்த மனுஷங்க மேல வச்சோம்ல, தூக்கிட்டு வந்து கடவுள் மேல போடுங்க. 10% நம்ம பதவி, நம்ம ஞானம், நம்ம அனுபவத்து மேல வச்சோம்ல, கடவுள் மேல போடுங்க. அப்பா, என் நம்பிக்கை எல்லாம் அவரே. இப்பதான் முழுசா சொல்ல முடியும். என் ஒரே நம்பிக்கை இல்ல, என் 100% நம்பிக்கை இந்த தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அதை இங்க இருந்து சொல்லணும், டிக்ளேர் பண்ணணும். இவர் பாருங்க சொல்றார், அந்த 100% நம்பிக்கை. அதை வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது பாருங்க. இன்னைக்கு காலையில நான் பாட்டு பாடுறவங்களுக்கு சொன்னேன், பாடும் போதே சும்மா அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த பாட்டை அப்படியே பயஹாட்ட, உங்களுக்கு அந்த பாட்டை தெரியலனாலும் நீங்க பாடுறத வச்சு என்ன பாடுறாங்க அப்படின்னு பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது பாட்டுல சந்தேகமாவே பாடக்கூடாது. தெரியல போவோம், கொஞ்சம் அவுட் ஆகும், பாடும்போது வாசிக்கும் போது கொஞ்சம் அவுட் ஆகும். ஆனா தெரியாத மாதிரி எதையும் செய்யக்கூடாது, நம்பிக்கையா பாடணும். இளையராஜா பாட்டு பாடுறாரு, அவர் கான்சர்ட் பார்த்தேன். ஐயோ, இவர் போய் அந்த கான்சர்ட் பார்த்தேன் என்ன இது பண்ணாதீங்க. பாடுறாரு, திடீர்னு விட்டாரு. அப்புறமா சொல்றாரு, நான் விட்டேன்ல. அவ்வளவு பெரிய இசை ஞானி. எஸ்பிபி ஒரு தடவை பாட்டு பாடிட்டு இருந்தாரு கான்சர்ட்ல, டப்புன்னு அவரும் விட்டார். அப்ப அவர் பாட்டு பாட தெரியலன்னு அர்த்தமா? நடக்கும். ஆனா பாடும்போது சும்மா கம்பீரமா போல்டா பாடணும். இப்ப இவர் சொல்றாரு, இந்த அதை பாடும்போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு பாட்டு முழுசா தெரியுதா இல்லையா. இப்ப இவர் சொல்லும் போதே நமக்கு தெரியுது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இந்த போர் செய்யறாங்க பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் அந்த போர் செய்வாங்க. அந்த யுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த ராஜா, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு குதிரையில அல்லது நடந்தோ, குதிரையில தான் அதிகமா லைனா நின்றுட்டு இருப்பாங்க. முன்னாடி அந்த ராஜா போய், அந்த அரசன் போய் அந்த குதிரையில சத்த
எல்லாரும் சைலண்டா இருப்பாங்க. அந்த ராஜா போய் அந்த இடத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. நம்ம இன்னைக்கு அவனை வீழ்த்த போறோம். உயிரே போனாலும் பரவாயில்ல, என்ன நடக்கட்டும், எது நடந்தாலும் இந்த ராஜ்யத்தை நம்ம ஜெயித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பீச், ஒரு 5 minutes ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச்சில் அவங்க சும்மா அப்படி அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது ரெண்டாவது, ஆனால் அந்த ஸ்பீச்சில் அப்படியே உற்சாகம் அவங்க அப்படியே கத்துவாங்க, அப்படியே அந்த ஈட்டியை அடிப்பாங்க. ஆமா 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 நம்ம ஜெயிக்க போறோம். அதுக்கப்புறம் தோல்வியோ ஜெயமோ, ஆனா ஒரு பெரிய உற்சாகம். அப்ப நம்ம அங்க இருதயத்திலிருந்து சொல்லும் போதே நமக்கு தெரியணும். யாருக்கிட்ட நான் போய் கர்த்தருடைய நம்பிக்கை சொல்லும் போதே தெரியணும், உள்ளவன் எப்படி இருக்கிறான், அவன் நம்பிக்கை எங்க வச்சிருக்கிறான், அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது. போன வாரம் பார்த்தோம், இது கான்ஃபிடென்ட் இல்ல, இது காட்ஃபிடென்ட். ஹல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தரிடத்திலிருந்து வருவது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜனங்களே, கர்த்தரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். காரணம் அவரே என்னுடைய அடைக்கலம், உங்களுடைய அடைக்கலம். இது நம்ம மனசுல பதிய வைக்கணும். So declare from your heart. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். என் ஒரே நம்பிக்கை அவர்தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சமூகத்தை சொல்லணும். 68 62 7வது வசனத்துல யாராவது தயவு செய்து வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லாம யாரிடத்தில் இருக்கிறது? இதை டிக்ளேர் பண்ணணும். ஹல்லேலூயா. இதை தான் டிக்ளேர் பண்ணணும். ஹல்லேலூயா. என் ரட்சிப்பும் என் மகிமையும் யாரிடத்தில்? தேவனிடத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னும் அழகா சொல்றார் பாருங்க. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் யாருக்குள்ள? யாருக்குள்ள? தேவனுக்குள் இருக்கிறது. இதை தான் நான் டிக்ளேர் பண்ணணும். ஹல்லேலூயா. அதை சொல்லும் போதே எனக்கு உங்களுக்கும் தெரியணுங்க. அதை சொல்லும் போதே மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும், என்னுடைய 100% நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது, தேவன் மேல் இருக்கிறது, தேவன் இடத்தில் இருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது. So declare. இதுல 2-3 விஷயத்தை சொல்றேன். Declare to your soul. முதல்ல உங்க ஆத்துமாவுக்கு சொல்லிக்கங்க. யாருக்கு? உங்க என் ஆத்துமாவுக்கு சொல்லிக்கலாம். அவர் சொல்றார், அமர்ந்திருந்து என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. டிக்ளேர் பண்றாரு பாருங்க. அந்த நம்பிக்கை நான் நம்புகிறது அவராலே வரும். டிக்ளேர் பண்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆக டிக்ளேர் to your soul. And secondly, declare to your people. உங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்க. இப்பதான் நம்ம வாசிச்சோம். உங்க ஜனங்களுக்கு சொல்லுங்க. என்ன? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, ஜனங்களே. உங்க குடும்பத்திற்கு சொல்லுங்க, குடும்பமே. உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, நண்பர்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். Declare to your people and declare to your enemies also. உங்க சத்துருக்களுக்கும் உங்க பகைவர்களுக்கும் சொல்லுங்க. உங்க பகைவர்களுக்கும் சொல்லணும். என் பகைவர்களுக்கும் சொல்லணும். அதை சொல்றாரு. 3-4 வசனத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. அவர் சொல்றாரு என்னன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்? தேவனில் மாத்திரமே என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் ஒரே நம்பிக்கை போடலாமா? அந்த 3 பாயிண்டை போடுங்க. யாருங்க? யாருங்க? என் ஒரே நம்பிக்கை யாருங்க? என் ஒரே நம்பிக்கை இந்த தேவன் மாத்திரம்தான். இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நடக்கும். என் நம்பிக்கையை ஆட்ட, என் நம்பிக்கையை அசைக்க அநேக காரியங்கள் நடக்கும். ஆனால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. என் ஒரே நம்பிக்கை அவர்தான். என் 100% நம்பிக்கையும் அவர் ஒருவரே. Decide, detach and declare. சொல்லமா? Decide, detach and declare. மீண்டும் சொல்லமா? Decide and detach and declare. Hallelujah. அவர் ஒருவரே 100% நம்பிக்கை என்பதை நம்ம அவர் சமூகத்தில் சொல்லலாம், ஒப்பு கொடுக்கலாம்.